Hi students, NAY students, plus 2 senior secondary mass communication 335 subject code number. இதுல some important questions நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். தியரிக்கு நீங்க இதுல கொஞ்சம் important கொடுத்துக்கோங்க. Okay students, இப்ப first வந்து ஒரு 2 mark question சொல்றேன். 1 mark question. Name the first advertising agency started in the USA in 1875. 1875ல start பண்ண first advertising agency பேர் என்ன? அதாவது அமெரிக்கால யுஎஸ்ஏல N.W. Iyer and Sons of Philadelphia offered to produce advertisements and also to contract for space in newspaper. இதான் ஆன்சர். நீங்க இதுல வந்து N.W. Iyer and Sons Publications அல்லது ஐயர் அண்ட் சன்ஸ் ஆஃப் பிலடெல்பியா அப்படின்னு கூட எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 1 mark கொஸ்டின். நெக்ஸ்ட், அரௌண்ட் 1439 who first ever developed printing? Gutenberg of Germany. இதுதான் ஆன்சர். had developed printing technology around 1439. இது ஒரு 1 mark கொஸ்டின். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 mark கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் த ஹார்ட் நியூஸ் அண்ட் சாஃப்ட் நியூஸ். ஹார்ட் நியூஸ்னா என்ன, சாஃப்ட் நியூஸ்னா என்ன? ஹார்ட் நியூஸ் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ், இம்மிடியேட்டா அது வந்து பீப்புளுக்கு பப்ளிஷ் பண்ணி ஆகணும், பீப்புளுக்கு வந்து அது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸா போடுறது தான் ஹார்ட் நியூஸ். சாஃப்ட் நியூஸ் அப்படின்னு சொன்னா ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு ஆக்ட்ரஸோடைய இன்டர்வியூவோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பத்தியோ அல்லது வேற ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்றது சாஃப்ட் நியூஸ். ஸோ ஹார்ட் நியூஸ் அண்ட் சாஃப்ட் நியூஸ் என்னன்னு கேட்பாங்க. ஹார்ட் நியூஸ், தீஸ் ஆர் ஜெனரல் இன் நேச்சர், சம் கேன் be breaking news. These are news items that require immediate publication. These cannot wait. இதுதான் hard news. Soft news அப்படின்னா these are light stories, they are not urgent. இதான் எழுதணும். அது வந்து immediate publication, இது not urgent. But soft stories can make interesting reading. Readers like such stories. This can be about a person, an event, or about a developing situation. So hard news na enna, soft news na enna? Hard news breaking news, immediate publication. Soft news வந்து ஒரு ஆக்டர்ஸ் உடைய இன்டர்வியூ, அது வந்து உடனே சொல்லணும்னு கிடையாது, நாட் அன் அர்ஜென்ட் நியூஸ். அவ்வளோ, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ். ஓகே, இது வந்து 2 marksக்கு 2 பாயிண்ட் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்கிரிப்ட் இன் ரேடியோ ப்ரோக்ராம்? ஸ்கிரிப்ட்னா என்ன? ரேடியோ ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன? Script is the written copy of the words to be spoken during a radio program. என்ன நீ பேசணும்ன்றத அத வார்த்தைகள்ல எழுதி வைக்கிறது தான் ஸ்கிரிப்ட். Name the first television service of the world. வேர்ல்டுல அதான் BBC, British Broadcasting Corporation of Britain began the first television service in 1936. இது ஒரு 1 markல வரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் RNI? RNI அப்படின்னா என்னன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஆன் இந்தியா. R ஃபார் ரெஜிஸ்டர், N ஃபார் நியூஸ் பேப்பர், I ஃபார் இந்தியா. ஸோ இது ஒரு மீடியா யூனிட். RNA இஸ் ஏ மீடியா யூனிட் அண்ட் இன்ஃபார்ம் பீப்புள் அபவுட் த பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இது 1 mark கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து give the years of the following event. 2 ஈவெண்ட் கொடுத்து எந்த இயர்ல நடந்ததுன்னு கேட்பாங்க. அதாவது தட்டாராம் அண்ட் கோ launched in advertising. எந்த இயர்? 1905. நெக்ஸ்ட், இந்த இந்தியன் சொசைட்டி ஆஃப் அட்வர்டைசர் ஃபார்ம். இந்தியன் சொசைட்டி ஆஃப் அட்வர்டைசர் எப்ப ஃபார்ம் ஆச்சு? அது வந்து 1951. இந்த ரெண்டுக்கும் இயர் கேட்டிருக்கிறாங்க. 2 mark கொஸ்டின்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 mark கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. டிஸ்கிரைப் எனி 4 types ஆஃப் நியூஸ். ஏதாவது 4 types நியூஸ். நம்ம நியூஸ் பேப்பர் திறந்து பார்த்தாலும் சரி, ஒரு ரேடியோல கேட்டாலும் சரி, எஜுகேஷன் பத்தி ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷனல் நியூஸ், நேஷனல் நியூஸ், ரீஜனல் நியூஸ், லோக்கல் நியூஸ். இதான் 4 types ஆஃப் நியூஸ். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்பப்போ சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல் மீடியா எடுக்கிறவங்களுக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறேன், அதே தான் ரிப்பீட்டடாக வருது. அதுமாரி ஃபோட்டோ ஜேர்னலிசம் வந்து ஆப்ஷனல் பியில் எடுக்கிறவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நீங்கள் அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படின்னு கேட்பாங்க. அதில் ட்ரெடிஷ்னல் டான்ஸ், ட்ராமா, பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், சாங், மியூசிக், அப்புறம் சிம்பிள்ஸ் அண்ட் மோட்டிஃபைஸ், இந்த பப்பட் ஷோ பண்றது, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி உங்களால தெரியல, மறந்து போச்சு, படிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எழுதிட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து வாட் இஸ் மாஸ் கம்யூனிகேஷன், அது நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கோங்க. இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷனா என்ன, இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷனா என்ன, வாட் இஸ் நியூஸ், நியூஸ் NEWS, அதுலேயே வந்து பாருங்க, N ஃபார் நார்த், E ஃபார் ஈஸ்ட், W ஃபார் வெஸ்ட், S ஃபார் சவுத். ஸோ எல்லா திசையிலும் நடக்கிற நியூஸ் இதை வந்து கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் நியூஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இப்படி சில இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், நேம் த டைப்ஸ் ஆஃப் மீடியா யூஸ்டு ஃபார் எ PR கேம்பெயின். PR அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ரிலேஷனை வந்து கேம்பெயின் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஓரல் கம்யூனிகேஷன், அவங்க ஒவ்வொரு வீடு தேடி, அவங்க ஒவ்வொரு மக்களை தேடி அவங்கள போய் வாயால சொல்லாத ஓரல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் பிரிண்டட் அண்ட் கிராஃபிக் கம்யூனிகேஷன். பிரிண்டட் நியூஸ் பேப்பர், கிராஃபிக் கம்யூனிகேஷன் இந்த அனிமேஷன்ல ஏதாவது பிக்சர் கிரியேட் பண்றது. அடுத்தது பிரிண்ட் மீடியா, அதான் நியூஸ் பேப்பர் சொன்னேன். அவுட்டோர் மீடியா, எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ், அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே வைக்கலாம். அப்புறம் போஸ்டர்ஸ். அப்புறம் ப்ராட்காஸ்ட் மீடியா, அதான் ரேடியோ, டெலிவிஷன், ஃபிலிம்ஸ். அதர் மீடியா, வெப்சைட்டு, என்டார்ஸ்மெண்ட், எக்ஸிபிஷன், இதெல்லாம் வந்து பப்ளிக் ரிலேஷன், பப்ளிக்கை வந்து கான்டாக்ட் பண்றதுக்குள்ள மீடியாஸ்.